இந்தியா கூட்டணியில் ஆமை புகுந்தது போல் திமுக புகுந்ததின் காரணமாக தற்பொழுது இந்தியா கூட்டணியே பிளவுபட்டு விட்டது. இதே நிலைமை தற்பொழுது தமிழகத்திலும் திமுகவின் கூட்டணி மிக பெரிய அளவில் விரிசல் ஏற்படுமா, பிரிவினை ஏற்படுமா என்ற ஒரு பதட்டம் தற்பொழுது உருவாகிவிட்டது. பிரான்ஸ் நாட்டிற்கு தமிழகத்தில் முதலீடுகளை ஈட்டுவதற்காக சென்ற முதல்வர் ஸ்டாலின் தலையில் மிகப்பெரிய ஒரு இடிவிழும் அளவிற்குத்தான் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. சேலத்தில் மிகப்பெரிய அளவில் மாநாடு நடத்திய விசிக கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அம்பேத்கர் திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நிர்வாகிகள் அனைவரும் தொல் திருமாவளவன் அவர்களிடம் கிட்டத்தட்ட 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும், அது 3 தனி தொகுதி என்றும் ஒரு பொது தொகுதி என்றும் தற்பொழுது தொல் திருமாவளவன் அவர்களிடம் வேண்டுகோளும் விடுத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் இதற்கு திமுக உடன்படாமல் இருந்தால் நிச்சயமாக கூட்டணி கிடையாது என்பதுதான் விதிவிலக்காக அமையும். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் விசிக கட்சிக்கு ஒரு தொகுதிகளுக்கு மேல் கொடுப்பதற்கு மறுப்புதான் தெரிவிக்கும். இந்த நிலையில் கூட்டணி நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து செல்லும் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுக்கூட்டம் மாநாடு மிக பெரிய அளவில் வெற்றியடைந்ததற்கு நாங்கள் தான் காரணம். எங்களது ஆதரவு இல்லாமல் இருந்தால் திமுக மக்களவை தேர்தலில் வெற்றியடைவதற்கு ஒரு துளி அளவு கூட வாய்ப்பே கிடையாது என்றும் தற்பொழுது கட்சி தகவல் வெளியிட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஸ்டாலின் தலையில் மிகப்பெரிய இடிவிழும் அளவிற்கு வெளியான செய்தி பிரான்ஸ் நாட்டில் இருந்து திரும்பி வருவதற்குள் திமுகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய 7 கட்சிகள் விலக்கப்படும் என்றும் திமுக தனித்துதான் 40 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கலாம் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.